தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே, எங்கள் மத்தியில் தேற்றரவாளனாய் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜோதிகளின் பிதா, நீர் பரிசுத்த பிதா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் எங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்திருப்பாராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாக எடுத்து பயன்படுத்துகிறவரே, எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி போடப்படுவதாக. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தியதே. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1000 10,000 பரிசுத்தவான்களோடு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். தேவரீருக்கு நிகரானவர் யார்? எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாய், மகிமை பொருந்திய பட்டயமாய் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர், யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர் ஐயா. ஆகாய மண்டலத்தில் உமக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் உமக்கு ஒப்பானவர் யார்? உம்முடைய அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் இங்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரையும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் விருந்து சாலைக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன், ஆமேன். ஒருவேளை
இந்த நாளிலே வெட்கத்திற்குள்ளான சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. தாவீது ராஜா கேட்டார், நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் ஐயா. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆவியானவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் தான் கடந்து வருகிறது. என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்னாகமம் 12:14. கர்த்தர் மோசேயை நோக்கி இதிலே மோசேயானவன் பூமியில் உள்ள எல்லா மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ள ஒரு தேவ மனுஷனாய் இருக்கிறார். ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவன் சாந்த குணமுள்ளவன், ஆனால் கொலைகாரனாய் இருந்தவன். ஆனால் கர்த்தர் எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா? சாந்த குணமுள்ள சொருபியாக மாற்றிட்டார். அப்பாவால் மாற்ற முடியாத நபர் ஒருத்தருமே இல்லை. எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலனுக்கும் சண்டை. உடனே கோபம் வந்து ஏன் ஒரு அடி ஓங்கி அடிச்சிருக்கலாம். கொண்டு என்ன செஞ்சிட்டான்? குழி தோண்டி போயிச்சிட்டான். கொலைகாரனை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சாந்த குணமுள்ள மனுஷனாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அப்பா கூட ஆண்டவர் கூட நம்மள்கிட்ட பேசும்போது மத்தேயுல சொல்வார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட குணம் நம்மள்கிட்ட இருக்கா? அதை தர்மம் செய்யும்போது உன் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்வார். ஆனால் ஒன்று எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்கணும்னு ஆண்டவர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன தெரிந்திருக்கணும்? உங்கள் சாந்த குணம் ஹல்லேலூயா எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அக்காவா எல்லாம் பாசமாக இருப்பாங்க, ஆனால் கோபம் வந்தால் பக்கத்தில் நிற்க முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. சாந்த குணம் உள்ளவங்க, நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். சாந்த குணமுள்ள கர்த்தர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். சாந்த குணம் ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள், உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. மோசேயானவன் எத்தியோப்பியா தேசத்து ஸ்ரீ விவாகம் பண்ணினது நிமித்தம் அவங்க அக்கா மிரியாமும் அண்ணன் ஆரோனும் சண்டை கோவப்படுறாங்க. கர்த்தர் முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் உன்னை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரா? எங்களை கொண்டு பேசலையா? கர்த்தர் எல்லாரோடும் பேசுகிறார். ஆனால் எஸ்பெஷலி கர்த்தரோடு நெருங்கி இருக்கிற தேவ மனிதர்களோடு ஸ்பெஷலாக தான் கர்த்தர் பேசுவார். எல்லாரும் வரலாம், மலைக்கு தள்ளி தான் இருக்கணும். ஆனால் என் தாசனாகிய மோசேயோ சமீபித்து வரலாம். காரணம் என்ன? அவன் இரவு பகல் 40 நாள் தண்ணீர் குடியாமல் அப்பம் சாப்பிடாமல் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தான். வித்தியாசம் இருக்கல்லவா? கர்த்தரோடு பேசுகிற ஒரு தேவ மனுஷனுக்கும் கர்த்தரோடு தூர இருக்கிற ஒரு தேவ மனிதனுக்கும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிற கர்த்தர் தமது நாமத்திற்காக நீ காட்டின அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. நீ பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறாய், அதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பரிசுத்தவான்களுக்கு ஒரு கலசம் நீ தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பலனை நீ அடையாமல் போக மாட்டாய் என்று கர்த்தர் சொல்றார். என் மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைக்கு, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிக்கு, ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீ ஒரு கிளாஸ் பால் அல்ல ஒரு டம்ளர் டீ, ஏதோ ஒன்று ஜூஸ், சாப்பாடு ஏதோ கொடுத்தாலும் கர்த்தர் பரத்திலிருந்து உனக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார்.
உண்மையுள்ள கர்த்தர். நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ அவர் நாமத்திற்காக அன்புள்ள பிரயாசத்தை காட்டிக்கொண்டு வருகிறாய் அல்லவா? அவர் மறந்து விட மாட்டார். அவர் காரணம் அவர் அநீதியுள்ளவர் அல்லவே. முறுமுறுத்த உடனே மோசே கேட்டான்னு சொல்லப்படல. இப்போ எனக்கு விரோதமா நீங்க பேசுறீங்கன்னா நான் கேட்டேன், நான் கூட கேட்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை கேட்டார் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அங்கே பயங்கரமா இருக்கு அந்த வார்த்தை. கர்த்தர் அதை கேட்டார். கூப்பிடுறார். சடுதியில் நடக்குது. மோசே, ஆரோன், மிரியாம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாங்க. ஓகே லார்ட். வந்துட்டாங்க. 3 பேர் வந்து நிற்கிறாங்க. மிரியாம், ஆரோன் வாங்க, பக்கத்தில் வாங்க. வந்து நிற்கிறாங்க. கர்த்தர் மேக தூணிலே கர்த்தர் இறங்கி நிற்கிறார். கூடார வாசலே மேக தூணிலே இறங்கி கூடார வாசலிலே நிற்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், என் வார்த்தைகளை கேளுங்கள். ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் அவனிடத்திலே நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு நான் வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோட நான் பேசுவேன். ஆனால் அவன் தீர்க்கதரிசி கேடர் அல்ல, அதை விட மேன்மையானவன். என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நான் அவனோடு முகமுகமாய் பேசுகிறேன், பிரத்யட்சமாய் பேசுகிறேன். இப்படி இருக்க என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உனக்கு பயமில்லாமற் போனது என்ன? உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன? ஒரு வார்த்தை தான். கர்த்தருடைய கோபம் மூண்டது. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. இதை பார்க்கும்பொழுது ஆண்டவரே, நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, இந்த வார்த்தை கஷ்டமாக இருக்கேன். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் யாத்திராகமத்தில், பகலிலே மேகமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் நித்தமும் வாசஸ்தலத்தை மூடி இருந்தது, விலகாமல் இருந்தது. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் தம்முடைய ஜனங்களை விட்டு விலகவில்லை. கர்த்தர் கோபப்பட்டா மேகம் விலகிவிடும். கர்த்தர் கடந்து போய் விட்டார் சொல்லப்பட்டது. மிரியாம் ஆரோன் பார்க்கிறான். உறைந்த மலையின் வெண்மையான குஷ்டரோகியா இருக்கிறான். கெஞ்சிரான். தம்பிகிட்ட போய், தம்பி, என் ஆண்டவனே, தம்பின்னு கூட கூப்பிடலை, என் ஆண்டவனே, எங்க மேல நாங்கள் புத்திஹீனமா செஞ்சிட்டோம். எங்கள் பாதகத்தை, இந்த பாதகத்தை எங்க மேல சுமத்த வேண்டாம். உங்க அக்கா மேல தன் தாயின் மாம்சத்தில், தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்தவளை போல, இந்த சதை செத்து விழுந்ததை போல அவள் ஆகாதிருப்பாளாக. ப்ளீஸ் லார்ட். மோசேட்ட விண்ணப்பம் பண்றான், கெஞ்சுறான், உங்க அக்காவுக்காக ஜெபம் பண்ணு. மோசே ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான், என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஆண்டவர் சொல்றார், ஒரு தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளை எய்த்து பேசினா தகப்பன் காரியத்து போக மாட்டானா? 7 நாள் வெக்கப்பட வேண்டாமா? அவள் 7 நாள் அவளுக்கு பாளையத்திற்கு புறம்பே விளக்கப்பட்டு இருக்கட்டும், அதற்கடுத்து அவள் சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள். கர்த்தர் 7 days தண்டனை கொடுத்தார். கர்த்தருடைய இரக்கம் மீண்டும் அவளை சேர்த்தது, அவளிடம் இழுத்து கொண்டது. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் அவளையும் கர்த்தர் தம்மண்டை இழுத்தார். ஏன்னா சின்ன வயசுல அந்த மோசேங்கிற அந்த குழந்தைய ரட்சகனை காப்பாற்றிய ஒரு அருமையான அக்கா. ஆனா புத்திஹீனமாய் ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாய் பேச யோசிக்கணும். ஒருவேளை தவறுகள் நான் இல்லை, நான் சொல்லலை, இருந்தா அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். பக்குவமா சொல்லலாம், கூட்டு சொல்லலாம், தப்பே கிடையாது. சொல்ற விதமா சொல்லணும் இல்லையா? முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பு. யாருக்கு விரோதமாக நான் சொல்ல விரும்புகிறேன். சகோதரனுக்கு விரோதமானாலும் சரி, என் சகோதரிக்கு விரோதமானாலும் சரி, நீங்க உண்மைன்னு பார்த்தீங்களா? இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே வந்து நிற்கிறார். உன் சத்துரு விழும்போது கூட நீ சந்தோஷப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆச்சரியப்பட்டேன். இப்போ எனக்கு விரோதமா, நம்மளுக்கு விரோதமா நிந்திச்சுக்கிட்டே இருக்கான். அவன் விழும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வரும்? விழுந்துட்டான், சந்தோஷப்படுவோம். உன் கண்களால் மாத்திரம் நீ துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாயின்னு சொல்லப்பட்டிருக்கு.
நீ காண்பாய், உண்மைதான். ஆனா உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதே. அவன் இடரும் போது உன் இருதயம் கலிகூறாது இருப்பதாக. அது கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும். உன் சத்துரு விழுறத கூட ஆண்டவர் விரும்பலையா. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, எவ்வளவு வேணும் பிரியமோ. துன்மார்க்கனுடைய சாவை கூட விரும்பாத கர்த்தர் எதை விரும்புகிறார்? அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ கர்த்தருக்கு பிரியம். மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ கர்த்தருக்கு பிரியம். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது சாபத்தை நம் மீது வருவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். அதனால நம்ம சில வெட்கத்திற்குள்ளாகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? ஆண்டவர் அவர் பார்த்து வைத்த தேசம், சகல ஜனங்களின் சிங்காரங்களின் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு தம்முடைய ஜனங்களை கூட்டி வந்திருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அங்கிருக்கிற புறஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி நடக்கிறாங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அவருடைய அருவருப்புகளுக்கு விலகியிரு, அந்த ஜனங்களுக்கு விலகியிரு. எப்படி தாமரைகளை தண்ணீரில் எப்படி இருக்குதோ அது மாதிரி உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எல்லாரையும் நம்ம நேசிக்கணும்பா. ஆனால் உலக மனிதர்களோடு கலந்து விடக்கூடாது. ஹார்ட் டு ஹார்ட். அது என்ன ஹார்ட் டு ஹார்ட்? இறைவனுடைய கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறோம்? பிதாவாகிய தேவனோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பவுலையா சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. யாரோட ஃபெல்லோஷிப் வச்சிருக்கிறோம்? நம்ம ஆவியானவரோட ஐக்கியம் இருக்குதா? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆனால் வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். உங்கள் அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று நீ அறியீர்களா? இந்த அவயவம் யார் அவயவம்? முன்னொரு காலத்தில் இது அநீதியின் அவயவங்களாய் அக்கிரமத்திற்கும் அசுத்தத்திற்கும் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்த அவயவம். ஆனால் இன்றோ அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த என்னையும் உங்களையும் பரிசுத்த ஆவியானவர் இரத்தத்தினாலே உயிர்ப்பித்தார். அதனால் இந்த அவயவம் எப்படி மாறப்பட்டது? பரிசுத்த அவயமாய் கிறிஸ்துவின் அவயவங்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீ அறியாதிருக்கிறாயா? நீ தேவனுடைய ஆலயம். You are the temple of God. நீ தான் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். இந்த கை யாருடைய கை? கிறிஸ்துவின் கை. அந்த எண்ணம் நம்மளுக்கு வந்திருக்குதா? கண்கள் இதுவரை அசுத்தமான கண்கள், ஆனா இனிமேல் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா! எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த கர்த்தர் சொல்கிறார், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். ஆண்டவரே, என்னை புது சிருஷ்டியா மாற்றுங்க இயேசப்பா. நவமான இருதயத்தை என்னை கட்டளையிடுங்க இயேசப்பா. இதுவரை எனக்குள்ள கல்லான இருதயம் இருந்ததுப்பா. எனக்குள்ள அந்த கல்லான இருதயத்தை, அந்த ஸ்டப்பான் ஹார்ட் எனக்குமே இருக்காது. ஒருத்தவங்க நீங்க பேசி பாருங்க, எதுக்குமே இணங்க மாட்டாங்க. இணக்கமில்லான இருதயம், ஸ்டோன்லி ஹார்ட்.
ஆனால் அப்படிப்பட்ட ஹார்ட் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் சுத்தமான ஜலத்தை தெளிப்பீராக, புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ளுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. தங்கத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண் நான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண் நான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நீங்க எந்தெந்த இடத்துல இருக்கீங்கிறது ஆவியானவர் அறிவார். ஆனா அருவருப்புகளுக்கு விலகி இருக்கிறோமா? அந்நிய அக்கினிக்கு விலகி இருக்கிறோமா? யோசபாத் தேவ மனுஷன், தேவனுக்கு பிரியமான தேவ மனுஷன். அவன் காலத்தில் வேத புஸ்தகங்களை வைத்துக் கொண்டு ஆசாரியர்கள் பட்டணங்கள் தோறும் என்ன செஞ்சாங்க? போதித்தார்கள். அநேகரை கர்த்தரண்டை திருப்பின ஒரு தேவ மனுஷன். இவ்வளவு ஒரு அருமையான தேவ மனுஷன். ஆனா ஆகாபோடு சம்பந்தம், ஆகாபின் மகனோடு சம்பந்தம். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். யோசபாத்தே, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். நீர் துன்மார்க்கனுக்கு துணை நிற்கலாமா? கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? நீ நல்ல பிள்ளையா இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமான மகளா இருக்கலாம். ஆனா கர்த்தரை பகைக்கிறவங்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறோமா? கர்த்தரை பகைக்கிறவங்களை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறோமா? அந்நிய அக்கினியோடு நீ சம்பந்தம் வைத்திருக்கிறாயா? கர்த்தர் அதை அருவருக்கிறார். உன் வழிகளை சிந்தித்துப்பான். உன் வழிகளை சிந்தித்துப்பான். துன்மார்க்கனுக்கு துணை நிற்காதே. துன்மார்க்கனை புகழாத. நீ துன்மார்க்கனை புகழ்ந்தேனா நீ வேதத்தை விட்டு விலகிவிட்டாய் என்றுதான் நான் கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. வேத பிரமாணத்தை கை கொள்கிறவர்கள் துன்மார்க்கனோட போராடுகிறார்கள். தாவீது ராஜா சொல்றார், உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்குற வழி என்னத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நீ நடத்தும் ஐயா. நித்திய வழிகளே நீ நடத்தும். என்னுடைய பார்வைக்கு நான் நல்லவதான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நான் பார்க்கும் பொழுது எனக்கு தெரியுது நான் எவ்வளோ பெரிய பாவி. ஒவ்வொரு சின்ன குற்றமும் பெருசா தெரியுது. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இதெல்லாம் நீங்க வெறுக்கிறீங்க. நமக்கு நாமே நம்ம வேத வசனத்தை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், வேத வசன கண்ணாடியிலே என்னையும் உங்களையும் பார்த்தோம் என்றால் நம்முடைய குற்றங்கள்லாம் தெரியும். அப்போ நம்ம உணர்வோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோமா? நான் ஒரு பரிசுத்தமானு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, எஸ்ராவும் நெகேமியாவும் சொல்றாங்க, நாங்கள் உமக்கு முன்பாக கெட்டவர்களாய் நடந்தோம், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எங்களுடைய நீதிகளே அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் ஐயா.
இந்த ஜனங்கள் அந்த அந்நிய ஜனங்களுக்கு விலகி இருக்கவில்லை, அருவருப்புகளுக்கு விலகி இருக்கவில்லை. அதனால கர்த்தர் எதற்கு ஒப்பு கொடுத்தாராம்? எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் பெரிய குற்றத்திற்கு உள்ளாய் இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்திற்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். பார்த்தீங்களா? கர்த்தர் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார், பட்டயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார், சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார், கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுக்கிறார். அருவருப்புகளுக்கு விலகி இரு, அசுத்தத்திற்கு விலகி இரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறோமா, சாத்தானால் இயக்கப்படுகிறோமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 2வது பாயிண்ட், நீ அருவருப்புகளுக்கு விலகி இரு, அசுத்த ஜனங்களுக்கு விலகி இரு. அப்பொழுது கர்த்தர் உன்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆண்டவரே, இதுவரை நான் விலகி இருக்கல, இனிமேல் எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா அருவருப்புகளுக்கும் அசுத்தங்களுக்கும் நாங்கள் விலகி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எந்த அசுத்தமும் என்னிடத்துல வரக்கூடாதுப்பா, எந்த அசுத்தமும் என்னை தொடக்கூடாதுப்பா. உங்கள் அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள். இந்த கண் கிறிஸ்துவின் கண். அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துட்டாலே நான் பாவம் செய்ய மாட்டேன். இது ஆண்டவருடைய கரம், இது ஆண்டவருடைய கால், இது ஆண்டவருடைய கண், இது கர்த்தருடைய வாய், இது கர்த்தருடைய மூக்கு, கர்த்தருடைய காது. இனிமேல் இதுவரை அசுத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, இனிமேல் ஆண்டவரே இந்த காதுகள்ல கல்வாரி ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். ஆண்டவரே, என் இருதயத்துல பரிசுத்தரின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. Give me your heart. யாருக்கு உன் இருதயத்தை தந்திருக்கிறான்? எந்த மனுஷனுக்கு, எந்த மனுஷிக்கு உன் இருதயம் அறகுறையா கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கான்? இல்ல விலகி இருக்கா? ஜனங்களை போல விலகி இருக்கிறீங்களா? இல்ல கர்த்தரோட இசைந்து நடக்கிறீங்களா? ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹalleluya. ஏனோக் walked with God. 2 பேர் கைகோர்த்து நடப்பாங்க, ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி பின்னாடி கிடையாது, 2 பேரும். ஹalleluya. இந்த வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரியா. ஏனோக் walked with God, walked with God. தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கோமா? அசுத்த கதைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? எதிர்பாராம நீ பார்த்துட்ட, கண்ணை திருப்பு. அசுத்தமான போஸ்டர்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? வார மலரை படிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? குப்பை மலர்களை படிச்சு கொண்டிருக்கிறோமா? அசுத்தமான கதை புக் டவுன்லோட் பண்ணி படிக்கிறீங்களா? உன் காது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கட்டும். இன்று முதல் உன் காதுகள் இரத்தத்தினாலே விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக. ஒரு நவமான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பாராக. மோசே வருத்தப்பட்டார், ஆண்டவரே இவங்களுக்கு கண்கள் இருக்கு, ஆனா கண்கள் ஒன்னும் உங்களை பார்க்கலையே. ஏன்னா பாருங்களேன், சுத்திலும் ஆண்டவர் பகல்ல மேக தூணத்திலையும் மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா கண்ணால பாக்குறாங்க. ஆண்டவர் அக்கினியா இருக்காரு, சுத்திலும் பவர் லைட்டா இருக்காரு. எத்தனையோ லைட்டை விட எத்தனையோ வெளிச்சம் உள்ளவர் அவர், நீதியின் சூரியன். ஹல்லேலூயா.
ஆனால் இவங்களுக்கு ஒரு புத்தியே இல்லை. இப்போ நம்ம கூட கண்ணால் பார்க்கலாம், ஆனால் நம்ம உணர்றோம் நிச்சயமாக ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஏன்னா ஏறுவது பிரசங்கம் பண்ணா கர்த்தருக்கு மகிமையை அவன் செலுத்தலை. இது தேவனுடைய சத்தம் சொன்னபோது அவன் மகிமையை செலுத்தியிருக்கணும். பக்கத்தில் தேவதூதன் உடனே அடித்தான். அப்போ புழுத்து இறந்தாங்க. அப்போ தேவதூதன் எங்கே நிற்கிறாங்க? இங்கே தான் நிற்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் அஸ். நம்மளுக்கு முன்னாடி வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்களே, ஊழியக்காரங்க வர லேட் ஆச்சு, ஆனால் எல்லாத்தையும் கர்த்தர் கவனித்து கொண்டு இருக்கிறார். ஏன்? எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளைங்க என்னை துதிச்சு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் தருவார். நீ துதிக்கும் போது தேவாலயம் அவருடைய மகிமையினால் நிறையப்படும், மகிமையினால் நிறையும், அவருடைய பிரசன்னத்தினால் நிறையும். ஆசாரியர்கள் கூட நிற்க முடியாது. அருவருப்புகளுக்கு விலகியிரு, அசுத்தத்திற்கு நீ விலகியிரு, நீ வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட மாட்டாய். மூன்றாவது, கர்த்தர் எப்படி இருந்தாரா? அன்பாய் இருந்தார். என்ன ஒரு லைஃப்! இப்படி நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கோம்னா, என் தகப்பனிடத்திலும் தாயினிடத்திலும் ஏஞ்சல் இடத்திலும் டிவைன் பாப்பாவின் இடத்திலும் சைனி பாப்பாவின் இடத்திலும் ஸ்வீட்டி பாப்பாவின் இடத்திலும் கர்த்தர் அன்பாய் இருந்தார். எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலையும் எழுதப்படணுங்க. அந்த குடும்பத்தில் நான் யோசித்து பார்த்தேன், கடைசியாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தா பிறகு ஒவ்வொரு நாள் 40 நாள் தரிசனமாகிட்டே இருந்தார். இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்பொழுதும் தம்முடைய சீசர்களை அழைத்து கொண்டு வந்து எங்கே கூட்டு போனார் தெரியுமா? பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த இடத்தை அவர் கடைசி கூட மறக்கலை. ஏன்னா அவர் கடைசியாக அந்த இடத்துக்கு எங்கே போனாலே அங்கே தான் போவார், அங்கே தான் ராத்தங்குவாராம். அவ்வளோ ஒரு பிரியம், அவ்வளோ பாசமாக அவங்க உபசரிச்சிருக்கிறாங்க, பாசமாக இருந்திருக்கிறாங்க. தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த உலக கல்வி எல்லாம் முக்கியம்தான்ப்பா. நம்ம மார்த்தால போல இருக்கிறோம், பிள்ளைங்களுக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. நான் அதை விட மேன்மையான ஒன்று கர்த்தருடைய பாதப்படிங்க. இந்த உலக கல்வி கூட எல்லாம் மண்ணோட மண்ணா போயிருங்க. நீ படிக்காம இருந்தா கூட கர்த்தருடைய கிருபை உன்னை உயர்த்திருங்க. கர்த்தருடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விரும்பினோ. தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விரும்பினோ. குரிசை நோக்கி பார்க்க எனக்கு, குரிசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கீறி கிறிஸ்து ராஜா, முந்தன் சிலுவை மேன்மை, உள்ளுவை என் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவே. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவே. எந்த பொருள்கீடாகும், எந்த பொருள்கீடாகும் என்னை மூற்றில் உமக்களிக்கிறேன், என்னை மூற்றில் உமக்களிக்கிறேன். விந்தை கீறி கிறிஸ்து ராஜா, முந்தன் சிலுவை மேன்மை, முந்தன் சிலுவை மேன்மை. நீ என்னதான் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும், பெரிய கலெக்டர் படிப்பு உனக்கு கிடைக்க முடியாமல் போனாலும் வருத்தப்பட வேணாம். நீ டாக்டராக முடியலாம் வருத்தப்பட வேணாம். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாறு, கர்த்தருடைய ஊழியக்காரியாக மாறு. ஒரு காலத்தில் படிப்பில் வெறியாக இருந்தா அவருடைய மகா, படிப்புனா வெறி. ஒரு பாடத்தில் கூட யார் ஃபஸ்ட், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் எடுக்கணும். ஆண்டவரோட மேலே மதித்த ஆள். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் சொல்ல, என் பிள்ளை நீ படிக்காட்டாலும் பரவாயில்ல, நீ முட்டாளாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. மார்க்கை பற்றி கூட நான் எதுவும் நினைக்கல. நீ கர்த்தருக்கு பயப்படுறியா, அவர் வழிகளை நடக்கிறியா,
எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நீ படிச்சுதான் பெரிய ஆளா வரணும்னா ஒன்றும் அவசியம் இல்லைங்க. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் ஐயா. அவர் உன் கூட இருக்கிறதே மேன்மை. எதுங்க மேன்மை? சிலுவையே மேன்மை, சிலுவையே மேன்மை, அவருடைய நாமமே மேன்மை. கல்வி இல்லைங்க. பிஎஸ்சி பிஎட் நான் படிச்சிருக்கேன், குப்பை. நான் சொல்லுவேன் குப்பை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது குப்பையோட குப்பையா போயிடும். ஒன்னே ஒண்ணு, கர்த்தருடைய வசனமும் நிலை நிற்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அவருடைய காருண்யம் உன்னை பெரிய ஆளா மாத்திரும். கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துருப்பாயா வாலிப தம்பி, அது உன்னை பெரிய ஆளா மாத்திரும்பா. நீ படிச்சுதான் பெரிய ஆளா வரணும்னு இல்லை. கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் போடு. உன்னை கர்த்தர் எல்லார் கண்கள் காண மேன்மைப்படுத்துவார். உன்னுடைய நாமம் என்ன? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யாரையும் பிரகாசிப்பிப்பார்ப்பா. கணவரையும் பிரகாசிப்பிக்க தேவனால முடியும். குட்டி பிள்ளையை பிரகாசிப்பிக்க தேவனால முடியும். அக்காவை, இங்க இருக்கிற சைனி குட்டி, டிவைன் குட்டி, எல்லா குட்டி பிள்ளைங்க, பெரியவங்க சிறியவங்க, தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா எல்லாரையும் கர்த்தரால் மேன்மைப்படுத்த முடியும். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்பதை எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் ஐயா. புழுதியில் இருக்கேன்னு சொல்றீங்களா? குப்பையில் இருக்கேன்னு சொல்றீங்களா? சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர். பிரபுக்களோடு உட்கார வைப்பார்ப்பா. தமது மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அவருடைய பாதத்தை நீ கனமடுவாயா? கர்த்தர் அன்பா இருந்தாங்கிற வார்த்தை நம்ம ஒவ்வொரு குடும்பத்தை பத்தி சொல்லப்படணும். ஆண்டவரே, என் குடும்பத்துல நீங்க அன்பா இருக்கணும், என் குடும்பத்துக்குள்ள நீங்க வரணும் ஆண்டவரே. நீர் தங்குற ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு, இது நான் என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். அவர் விரும்பி நம்மளை தெரிந்து கொண்டார் ஐயா. சியோனா கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டார். அவருடைய உள்ளத்தை உடைக்கிறோமா? உடைச்சிக்கிட்டே இருக்கும், உடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நம்ம திறப்புல நிற்போம். ஆண்டவரே, உங்களுடைய கோபாக்கின்னு அவங்க மேலே இறங்கிடக்கூடாதுப்பா. எங்களோடு கூட நித்திய ஜீவனாகி அந்த பெரிய கிருபையை சுதந்திரித்துக்கொள்ள கிருபை தாங்க ஏசப்பா. கலெக்டர் ஆகணும், பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு இல்லை, நீ பெரிய மேனேஜர் எதுவும் இல்லை. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவாயா? கர்த்தருக்கு பயப்படுவாயா? ஒவ்வொரு சின்ன காரியத்தை கர்த்தருடைய கண்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். கர்த்தருடைய பிள்ளையை பகைச்சாங்கன்னா அவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அபோட்டன் போட்டு கர்த்தர் போக வச்சிருவார். நீதிமானை பகைக்கிற யாவரும் குற்றவாளிகள் ஆவார்கள். ஆண்டவர் சொல்றார், உலகம் உன்னை பகைத்தால் நீ கவலைப்படாத, உன்னை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பகைச்சிட்டாங்கப்பா, என்ன பகைச்சிட்டாங்க, அதை உன்னையும் பகைக்கிறாங்க, கவலைப்படாத. சீயோனை பகைக்காதே, கர்த்தருடைய பிள்ளைகளை நேசி. எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. சங்கீதம் 132 17 18. சங்கீதம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிற கர்த்தர் உன் மீதிலோ உன் கிரீடத்தை பூக்க செய்வார் ஐயா. உன் கிரீடம் பூக்கலையேன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, என் கிரீடம் பூக்கல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தீவிரித்து போனான். ஆமானுக்கு முக்காடு போடுகிற கர்த்தர், உனக்கு விரோதமாய் வருகிற ஆமான்களை
கர்த்தர் முக்காடிட்டு கொண்டு போகிற கர்த்தர். சனகரிப் செத்த முகமாய் திரும்பி போனான். ஆனா ஓ முகம் அப்படி கிடையாது. கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? ஏசாயா 29:22, ஏசாயா 29:22, இப்பொழுதும் அதான் போட்டிருக்கியா? ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதுமில்லை. ஆண்டோட வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. இனி யாக்கோபு நீ வெட்கப்பட மாட்டப்பா. இனி இதுவரை செத்து போன நிலைமையில வந்திருக்கிறியா? எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா வந்த சனகரி பத்தி சொல்லப்பட்டிருக்கும். செத்த முகமாய் திரும்பி போனான். பார்த்தான், எல்லாரையும் ஆண்டு அடிச்சிட்டார். ஒரே ஒரு தூதன் தான் அனுப்புனாரு. அவனுக்கு விரோதமா வந்த அத்தனை 180,000 சேனையும் ஒரே நாள பட்டைய கருக்குனால தேவதூதன் அடிச்சு நொறுக்கினான். செத்த பிரேதங்களா கடந்தான். செத்த முகமாய் திரும்பி போனான். ஓ முகம் செத்து போன நிலைமையில வந்திருக்கா. ஆண்டவர் சொல்றார், இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதும் இல்லை. சங்கீதம் 34:5 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீ கர்த்தரை நோக்கி பார், ஓ முகம் வெட்கப்படாது. அடுத்தபடியாக சங்கீதம் 97:7, சங்கீதம் 97:7, சொருவங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஈக்குவலான வசனம் ஏசாயா 45:16, 45:16. விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற யாவரும் என்ன செய்வாங்களாம்? வெட்கப்படுவாங்க, லட்சை அடைவாங்க, ஏகமாய் கலங்கி போவார்கள். ஆனா அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீ என்னைக்குமே வெட்கப்பட மாட்ட, சதா காலங்களில் கலங்கவும் மாட்ட, வெட்கப்படவும் மாட்ட, கலங்கவும் மாட்ட. ஆனா வெட்கப்பட்டுட்டே நீங்க சொல்லி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், இனி இதுவரை நடந்துருச்சு, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி உன்முகம் செத்து போவதும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:7. ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தடையாய் பலன் வரும். வெட்கப்பட்டுட்டீங்களா? ஆண்டவர் சொல்றார், 2 மடங்கு நான் பலன் கொடுக்க போறேன். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம். பாருங்க, எல்லாம் 2 மடங்கு வரப்போகுது. கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். நீங்க வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன், ரெட்டிப்பான சுதந்திரம், நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டோட வார்த்தை கூறுகிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு தெரியாத ஒரு ராஜாக்களிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி ஒத்தாசை வரும். யாருமே தெரியாது. ஆண்டோட வார்த்தை உன்னை வளர்க்கிற தந்தைகளா மாறி போயிடுவாங்க. எங்கிட்ட இருந்து உதவி? ஆண்டவர் சொன்னாருங்கன்னு வந்து உதவி செய்வாங்க. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளாய் மாறுவார்கள், அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். அவர்கள் முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை நீ அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவர் கர்த்தரியா, அவர் காத்திருக்கிற நீ ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். உனக்கு விரோதமா வந்தவங்களாம் உன் கால் கீழே முகங்குப்புற விழ போறாங்க, உன் கால்களின் தூளை நக்குவார்கள். இதுதாங்க நடக்க போகுது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அது வாசிட்டோமா? 45:17. அது இல்ல 57. ஏசாயா 57.
கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு துணை செய்யும் பொழுது நீ வெட்கப்பட மாட்டாய். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்துக்கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஆகையால் நீ வெட்கப்பட மாட்டாய். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அறிக்கையிடு. நீ வெட்கப்பட்டு போக தேவன் விடமாட்டார். உன் முகம் செத்து போக தேவன் விடமாட்டார். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்துவார். உன் மீதிலோ உன் கிரீடம் பூக்கும். அடுத்தபடி ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, சங்கீதம் 37, 18, 19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். உத்தமர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கப்பா. அவங்க நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமமா நடந்தனே, நான் வெட்கப்பட்டு போயிட்டேனேன்னு சொல்றீங்களா? உனக்கு ஆண்டவர் சொல்ற, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் உத்தமர். உத்தமர்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீ உன் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டாய். கடைசியாக சங்கீதம் 25:2. சங்கீதம் 25:2. என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். அன்று நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுப்பா. திரும்ப திரும்ப தாவீது ராஜா கதறார், உங்களை நம்பி இருக்கிறேன்ல, நான் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லிடக்கூடாதுப்பா. நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கு இப்படி செய்தரலும். நான் உங்கள் கிருபையின் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுப்பா. உண்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, ஒரு காலம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26, 27. யோவேல் 2, 26, 27. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நபர், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னடிவில் இருக்கிறார். நீ அவருடைய ஜனம். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். சங்கீதம் 119:6 சொல்லப்பட்டிருக்கு, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. சங்கீதம் 119, 100வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இருக்கா என் பிரமாணம், என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. என் இருதயம் உடைய வார்த்தைகள்ல, உடைய பிரமாணங்கள்ல உத்தமமான இருக்கணும் ஆண்டவரே. நம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, என் முகத்தை பிரகாசமாக்கும் ஆண்டவரே. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. நம்முடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை கொடுத்துவார். நம் மீதிலோ நம்முடைய கிரீடம் போக்கும். ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. அவங்க ஆண்டவரே, அவங்க உதாரத்துவமாய் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கையும் அவர்களையும் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார்னு நம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் காணிக்கையும் கர்த்தர் கிருபையாய் அங்கீகரிக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்வு வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகளாகிய சிறியோர் பெரியோர் வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரையும் உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஊழியக்காரர் குடும்பம் ஆண்டவரே, குருவானவர் குடும்பம் அன்றைய அடியாளின் குடும்பம், எல்லா பரிசுத்த உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பங்களையும் உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஏசப்பா. புதிய வகுப்புக்கு புதிய கல்வி ஆண்டிற்குள் கடந்து செல்ல போகிற சின்ன குழந்தைகள் இது முதல் கல்லூரி படிப்புக்கு வரை படிக்க போகிற எல்லா கண்மணி குழந்தைகள் முதல் அன்றைய எல்லா பிள்ளைகளையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் உன்னதமான வலது கரத்தில் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேலும் பிரகாசிக்கப்படும். நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிற கண்மணி குழந்தைகள் மேல பிரகாசிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா.
எங்கள் பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்புகளைப் போல மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாய் இருப்பார்களாக. உம்மாலே பயன்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. உம்மாலே உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி துதிக்கிற கூட்டங்களாய், ஜெபிக்கிற கூட்டங்களாய், உடைய வேத வசனத்தை பறைசாற்றுகிற கூட்டங்களாய், உடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற கூட்டங்களாய் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கும். இந்த மாதம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொண்டதற்காய் நன்றி. வரப்போகிற புதிய கல்வி ஆண்டையும் மிகுந்த ஆசீர்வாதமாய் நீர் மாற்றப் போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும் ஏசப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திடத்திலிருந்து உடைய பிள்ளைகளின் குடும்பங்களுக்கு ஒத்தாசை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒத்தாசை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் அன்பாய் இருக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடத்திலே காணப்படுகிற எல்லா பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், விபச்சாரம், வேசித்தனம் எதுவும் என் குடும்பத்தில் யாரையும் விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் உண்டாகட்டும். உடைய சிங்காசனம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. இதுவரை கல்லர் குகையாய் இருக்கலாம், இனிமேல் ஒவ்வொருவர் வீடும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு சொன்னீரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படி மாற்றுங்க ஏசப்பா. சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடா மாற்றுங்க ஏசப்பா. நீதிமான்களுடைய கூடாரமாய் மாற்றுங்க ஏசப்பா. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படட்டும். கர்த்தரின் வலதுகரம் எங்கள் கூடாரங்களில் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யட்டும். சத்துரு முனையிற்று போவானாக. ஒவ்வொரு குடும்பமும் அன்றே சந்தோஷமா இருக்கட்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் பாசமா இருக்கணும் ஆண்டவரே. அன்பா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் நீங்க உலாவுற மாதிரி எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் காணப்படட்டும் ஆண்டவரே. உடைய கோபாக்கினை இறங்கிடக்கூடாதுப்பா. எங்கள் திறப்புல நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவைகளை உண்மையுமானவைகளை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க ஏசப்பா. எங்கள் இருதயத்தை உமக்கு நேராய் ஆவியானவர் திருப்பும்படியே நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் திருப்புவாராக. ஆவியானவர் திருப்புவாராக. உடைய வார்த்தை அக்கினியை போல நுழையட்டும். கண்மலையை நொறுக்கும் சம்மட்டையை போல நுழையட்டும். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞான ஸ்நானம் கொடுப்பீராக. அக்கினிமயமான நாவுகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. சகல கணமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோടെ போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன்.